எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும்ல. இப்போ என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உடைச்சு இப்போ பணத்தை ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கிறதுக்கு, இன்னும் ஷார்ட்டாக கேட்கணும்னா நெகட்டிவ் எனர்ஜியை உடைச்சு மேக்னெட் மாதிரி பணத்துக்கு எடுக்கிறதுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ண முடியுமா? ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீவித்யா உபாசனை பார்ப்பவங்களுக்கு ஒரு ஃபெமினைன் லுக் இருக்கும், ஒரு பெண் லுக் இருக்கும். நிறைய சாக்த உபாசனைகள் செய்யறவங்களுக்கு அந்த ஒரு ஃபெமினைன் லுக் இருக்கும். இது என்னன்னா அந்த தாட்ஸோட தான். நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய முகத்தை மாற்றும், நம்மளுடைய கை ரேகையை மாற்றும். கை ரேகையை மாற்றும். ரேகைங்கிறது எப்படி சாமி மாறும்? அது ஏற்கனவே பிறந்ததுல இருந்து இருக்கிறது அதுவே மாறும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை ரேகை மாறும். ரெகுலராக சொல்லக்கூடியது, நாம் ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அதில் 90%, 80% 90% ஒரு செயல்கள், அந்த செயல்கள் நம்மளுடைய ஆழ்மனதுடையவை. மீதி 10% தான் நம்மளோட அனாலிட்டிக் மைண்டோடது. நான் ஈவன் பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டு போகிறோம் இல்லையா, நம்ம செருப்பு ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு எதிர் வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீட்டுக்கு வெளியிலேயே வைக்கிறோம். அப்படியே வீட்டில் அந்த ஷூஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம போய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அது எல்லாத்தையும் டோட்டலாக அது கேரி பண்ணிக்கும். அப்போ ரெகுலராகவே நமக்கு ரொம்ப நல்ல வைபோடு இருக்கணும்னா செருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மூக்கு நுனியில் கவனம் வச்சு பாருங்களேன். ஸோ இப்போ நமக்கு எதுவும் எண்ணங்கள் வந்துதா? மூக்கு நுனியில் வரல இல்லை. பிரெத்தை வாட்ச் பண்ணோன்னா எண்ணங்கள் நின்றோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஆக்சுவலி நம்ம எண்ணங்களை நிறுத்துவதற்காக செய்யக்கூடிய மெடிடேஷன். எண்ணத்தை ஒரு இடத்துல கூச்சு மைண்ட் பிளாங்க் ஆகுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிராக்டிஸ். ரொம்ப ரொம்ப பெரிய. எதுவும் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறப்ப தான் 1000 விஷயம் நம்ம யோசனைக்கே வரும். ஆனா ரொம்ப அழகா ஒரு நிமிஷத்துல அதை புரிய வச்சுட்டீங்க. ஓ மை காட், அப்படி இருக்கு. குருஜி வணக்கம். நமஸ்காரம். உங்களோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அது பார்க்குறப்பலாம் எனக்கு சில கொஸ்டின்ஸ் தோணும், இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும், கிளாரிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸோட தான் நாங்கள் வந்திருக்கோம் கூட சொல்லலாம். ஆமாம், அதில் எங்கள் 2 பேரையுமே ஒரு நடிகையாக பார்க்காமல் ஒரு பாமர மக்களுக்கு சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு என்னன்னா இது ஒரு டைப் ஆஃப் மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் இதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இதுல போனா நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோடய இருக்காங்க. ஸோ அந்த குழப்பத்தோட இருக்கிற லிஸ்ட்ல எங்களை சேர்த்துக்குங்க. அதால எங்களுக்கான விளக்கம் நீங்க சொல்லும் போது டக்குன்னு ரோட்ல ஒரு ஆட்டோக்கார அண்ணனை பாக்குறீங்க, ஒரு ரிக்ஷா அண்ணனை பாக்குறீங்க, அவங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்களோ அந்த மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய யூஷுவல் வே ஆஃப் இதே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அது ஓவர் எக்ஸ்பிளனேஷன்ற மாதிரியான விஷயமா கூட ஒரு சில பேர் நினச்சிப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும் என்னோடது. ஏன்னா எல்லாருக்கும் அது புரியணும். ஒன்றுமே அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தவங்க பார்க்க விரும்புகிறாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறாங்க லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட இருக்கிற மாதிரி தான் எல்லா இதுவுமே ஓவராலாக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கவங்களும் ஒரு சின்ன டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. அது எதர் பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல். எல்லாருக்கும் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகணுங்கிற ஆசை அம்பானி ஐயா முதற்கொண்டு அதானி ஐயா முதற்கொண்டு அதான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இன்னைக்கு வழி கொடுக்க போறீங்க. அதுக்கான கேள்விகளை உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு நீங்கள் அதுக்கான விடைகளை கொடுங்க. முதல் கேள்வி ஒரு அம்பானி அதானின்னு எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க. ஆன்மீகத்தில் பணத்தை நம்ம கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். கரன்சி அப்படிங்கிறப்ப கரண்ட் மாதிரி பணம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனர்ஜி தான் எல்லாம் அப்படின்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும்ல. இப்போ என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உடைச்சு அதை இப்போ பணத்தை ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கிறதுக்கு, இன்னும் ஷார்ட்டாக கேட்கணும்னா நெகட்டிவ் எனர்ஜியை உடைச்சு மேக்னெட் மாதிரி பணத்துக்கு எடுக்கிறதுக்கு, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் இருந்தால் சொல்லுங்க. எல்லாருக்குமே தேவைப்படும் சொல்ல போனால். நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ நீங்கள் கரன்சி அப்படின்ற மாதிரியான விஷயமா கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ கரண்ட் அப்படின்னும் போது ஜென்ரலாகவே நம்மளுடைய ஒரு தாட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் அப்படின்னு, உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ அந்த தாட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்காக பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம நிறைய பார்த்துருப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதெல்லாம் சொல்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இந்த தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இணையும் பொழுது அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாகுது. அதுதான் நம்மளை வந்து நோக்கி செலுத்துது எந்த ஒரு விஷயத்துக்குமே. நாம் வந்து இப்போ நல்ல நிலைமையில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றதுனா அது உங்களுடைய ஆழ்மனம் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பல வருஷமாக அப்படி இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய தீராத ஒரு தேடல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஃபீல்டு இந்த லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமான. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா அந்த தேடல் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும்பொழுது, அது தொடர்ந்து இருக்கும்பொழுது தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில டைமில் ஏதாவது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேண்டாத ஒரு தாட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எனர்ஜி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அந்த நம்மளுடைய எண்ணங்களும் ஆகட்டும், நம்மளுடைய எண்ணங்கள் மெயினாக நம்ம எண்ணங்கள் என்ன குவியல்கள் நம்மளுடைய வீட்டில் நிறைஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் நம்ம கூடயே இருக்குங்கிறது வேற, நம்ம வீட்டில் நம்ம எந்த இடத்துல அதிகமாக இருக்கோமோ அந்த இடத்துல நம்மளுடைய எண்ண குவியல்கள் நிறைந்திருக்கும். இதை நம்ம வாஸ்து அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறதுல இதுவுமே சேர்த்தி தான். வாஸ்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஜோதிடமுமே இதில் சேர்த்தியான ஒரு விஷயம் தான். இது நாம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த நம்ம எல்லாமே குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்பொழுது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து எல்லாமே யூனிவர்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நமக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதுதான் யூனிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயமா நம்ம ஈவன் பகவத்கீதையில் கூட அது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட் வரும்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நம்மளுடைய வீடு அப்படின்ற மாதிரியான இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால், நம்ம என்னமா நினைக்கிறோமோ அதுவாகவே ஆயிடுவோம் அப்படின்றது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரஜினி சார் வீட்டுக்குள்ள கூட அது எழுதியிருப்பாரு, நீ எது நினைக்கிறாயோ அது ஆகிறாய். அவரோட வீட்டுக்குள்ள நுழையும் போது பெருசாக அதை நான் பார்த்து இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி, நீங்கள் நிறைய ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு உக்கிரதெய்வ கோயில்களுக்கு போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயில்களுக்கு போயிருக்கு பெரும்பாலான ப்ரீஸ்ட்ஸ் அங்கே ரொம்ப ஓரளவுக்கு ஏஜ்டாக இருக்கிற பீப்புள், யங் பீப்புள், திடீர்னு வந்தவங்களா இல்லாமல் ரெகுலராக அங்கே பூஜை பண்ணுறவங்களை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுடைய முக அமைப்பு, அவங்களுடைய நட அமைப்பு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஆஞ்சநேயர் மாதிரியான ஒரு முக அமைப்பாக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீவித்யா உபாசனை பார்ப்பவங்களுக்கு ஒரு ஃபெமினைன் லுக் இருக்கும், ஒரு பெண் லுக் இருக்கும். நிறைய சாக்த உபாசனைகள் செய்யறவங்களுக்கு அந்த ஒரு ஃபெமினைன் லுக் இருக்கும். இது வந்து என்னன்னா அந்த தாட்ஸோட தான். நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய முகத்தை மாற்றும், நம்மளுடைய கை ரேகையை மாற்றும். கை ரேகையை மாற்றும். ரேகைங்கிறது எப்படி சாமி மாறும்? அது ஏற்கனவே பிறந்ததுலேருந்து இருக்கிறது அதுவே மாறும்? பிறந்ததுலேருந்து இருக்கிறது இல்லை, பிறந்ததுலேருந்து இருக்கும்போது ஒன்று இருக்கும். அது நமக்கு வந்து நம்ம வயசாக அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை ரேகை மாறும். ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு விஷயமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விதியை மாற்றிக்கொள்ளலாம், பெரும்பாலான விதிகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். கை ரேகை மாறும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரூவன் சயின்ஸ் வச்சுக்கோங்களேன். நான் கை ரேகை மாறும் சொல்றது எல்லாமே ப்ரூவன் சயின்ஸ். கை ரேகை மாறும், நம்மளுடைய முக அமைப்பு மாறும், நம்மளுடைய பாடி மாறும். நம்ம ஒவ்வொரு எண்ணங்களுமே நம்மளுடைய பாடியை மாற்றும். இப்போ நம்ம வீடு அப்படின்ற மாதிரியான எனர்ஜி ஷிஃப்ட்லேயே இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வீட்டில் வந்து கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது சிறு பிணக்குகள் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலான வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிடுவார், இல்லைனா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கீத்திரலாம் எடுத்து தேக்க ஆரம்பிச்சிருவாங்க, எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த எனர்ஜியை வந்து அது அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுறது, அது அவங்க வந்து சடனாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று, ஆமாம், கோவத்தை உணர்ச்சியே நம்ம எடுத்துப்போமே, கோவத்தை வெளிக்காட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். அல்லது ரொம்ப அதீத கோபம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அந்த டைமில் அது போயிடும். பட் அது கொஞ்சம் கிரட்ஜாக மாறும் உள்ள. அவங்களால அதை பண்ண முடியலன்னா அந்த ஆங்கரை வந்து எப்படி வெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இப்போதைக்கு இதை பண்ணிக்கிறாங்க. பட் அது சம்டைம்ஸ் மேபி அது ரொம்ப ஆழமான ஒரு மனத்தாங்கலாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது கிரட்ஜாக மாறும். அது எப்போது ஒரு இடத்துல வெளிப்படும். பட் ஆனால் டக்குன்னு அந்த டைமில் ஒரு எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு எனி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அதை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கூட காமிச்சாங்க. அவங்க மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. பட் எனர்ஜி ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதில் இருக்கும். ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா அப்பப்போ ஒரு இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வாரம் அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நியூ லுக்குக்காக அப்படின்ற மாதிரியான விஷயமா அவங்க நினச்சி பேசினாலும் சரி, இது வந்து சப்கான்ஷியஸ்லி, அதாவது சப்ளிமினல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சப்ளிமினல் மார்க்கெட்டிங் அது வந்து ஒரு காலத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸில்
இருக்கக்கூடியது சப்ளிமினல் சொல்லிட்டு இப்போல்லாம் அது தரம் வந்துகிட்டு இருக்கு, நம்மளோட இந்தியன்ஸ்லேயே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா நமக்கு அமெரிக்காவில் அதை வந்து ஒரு டைமில் கண்டுபிடிச்சு அதை பேன் பண்ணாங்க, கவர்மெண்ட் அதை பேன் பண்ணாங்க, அந்த மாதிரி ஆட்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளோட வந்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் இதையா போய் நீங்கள் பல்லில் தேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது வந்து இன்டைரக்டாக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மனதிற்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது. நமக்கு தெரியாது, அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம். ஒரு செகண்டில் வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாம கடந்து போயிடுவோம். ஒவ்வொரு வார்த்தைகளுமே நாம கேட்கக்கூடிய நியூஸஸ் ஆகட்டும், நம்ம யூடியூப்ல பார்க்கறது, இன்ஸ்டாவா பார்க்கறது, ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மை பாதிக்கக்கூடியது. அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ள போகக்கூடியதாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அது உள்ள தேக்கி வச்சுக்கும். அது தேக்கி வச்சுட்டு அதுதான் நான் சொல்றதுன்னு இல்லை, இது ஆல்ரெடி ப்ரூவன் விஷயம் தான், ரெகுலராக சொல்லக்கூடியது. நாம ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அதில் 90%, 80% 90% ஒரு செயல்கள், அந்த செயல்கள் நம்மளுடைய ஆழ்மனதுடையவை. மீதி 10% தான் நம்மளோட அனாலிட்டிக் மைண்டோடது. கான்ஷியஸ் மைண்ட், அனாலிட்டிக் மைண்ட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா 10%, 20% அதிகபட்சமாக. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம கர்மாவோட கூட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 3 வகையான கர்மா சொல்கிறோம், அது கூட நம்ம வந்து தொடர்புபடுத்தி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயமுமே நாம் வந்து எடுத்து நம்ம செல்லும் பொழுது அந்த எண்ணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப. நம்ம எப்போ எண்ணத்தை நாம் வந்து ஒவ்வொன்றையும் மாற்றுறோமோ, இப்போ வீட்லேயே இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நம்ம அப்பப்போ மாற்றி வைக்கிறது, நம்ம வீட்டில் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாமே ஒரு மெயின் சேஞ்ச். இப்போ சில பேர் வந்து வீடு மாற்ற முடியாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது சில கடுமையான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக 8 வருஷமாக இந்த மாதிரி இருக்கேன், நான் 5 வருஷம் 6 வருஷமாக கடன் தலையில் தவிச்சிருக்கேன், உடனே வீடு மாற்றி பாருங்க அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு ஊரே மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் கூட இருக்கும். நம்ம ஜாதகத்தில் வந்து எந்த ஒரு நபருக்கு எந்த ஊரில் நல்லா ஷைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்கும். சில பேர் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும். சில செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஹவுஸ் மாதிரி வாங்கி வச்சுட்டு அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவாங்க, கொஞ்சம் அங்கே இருந்துட்டு வருவாங்க. அடிக்கடி மந்த்லி ஒரு 1 or 2 அந்த மாதிரி போயிட்டு இருந்துட்டு வருவாங்க. அது வந்து அவங்களுடைய இயல்பாகவே அவங்களுடைய ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்வது அப்படின்ற அந்த எனர்ஜி லெவல்ஸை மாற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயமா செய்யும்பொழுது ஒவ்வொரு பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வடக்கு பகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வடகிழக்கு பகுதி, நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 பகுதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது பெரும்பாலான இந்திய வீடுகளிலுமே அது கிச்சன் தான். ஸோ அப்போ அந்த கிச்சன் அப்படின்றது தான் நம்ம வந்து எப்போவுமே திரும்ப நம்ம வந்து சொல்லுவோம், கிச்சன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது, கவனமாக இருக்கணும். சுக்கிரனுடைய பகுதி அது. ஸோ ரொம்ப கிச்சன் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட் பகுதி, அதாவது வடமேற்கு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே வந்து பெரும்பாலான வீடுகளில் பெட்ரூமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பெட்ரூம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சரி பண்ணணும். அடிக்கடி நம்ம வந்து அதில் ஏதாவது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இருக்கிற பொருட்கள் ஒரே மாதிரியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரே இடத்துல இருந்தால் அது ஒரு வகையான ஒரு எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகே. ஸோ இது நிறைய பேர் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மூதாதையர்களோ அல்லது யாராவது ஒரு சில பேர் நம்ம செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் வாங்க வேண்டாம், நம்ம முதல்ல இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அது ஏன் வாங்க வேண்டாம்னா அவங்களோட எனர்ஜி அது கேரி பண்ணும். ஒரு மேட்ரஸ் ஆர் காட், ஒரு மேட்ரஸ் ஆர் காட், அது விஷயங்கள். இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மரம் எல்லாம் ரொம்ப நாள் கேரி பண்ணும். இது மாதிரி இதுக்கே ஒரு ஸ்டடியே இருக்கு. ஆக்சுவலி அக்குல்ட் சயின்ஸ்ல இதுக்கு ஒரு தனி ஸ்டடியே இருக்கு. நான் ஒரு தடவை ஒரு கோர்ஸாகவும் கொடுத்தேன். ஸோ இப்போ ஒரு கீ இருக்கு இல்லையா, ஒரு காரோட ஒரு கீயிலிருந்து அது வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை கேரி பண்ணிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பூவை கொண்டு போவோம், ஒரு கோயிலுக்கு ஒரு பூவை கொண்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பூவை கொண்டு போய் கொடுத்தோடனே அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் தெளிச்சுட்டு அந்த பூவை எடுத்து சுவாமிக்கு போடுவார். நிறைய பேர் வந்து நம்ம கை அது நத்திட்டா இப்படி வந்து வேற மாதிரியான விஷயமா நினச்சிப்பாங்க. அது கிடையாது. பலருக்கு வந்து இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலுமே ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பண்றதுங்கிறது கிளென்சிங் ரிச்சுவல் தான். அது சுவாமிக்கு ஒரு விஷயத்தை போடும்போது ஒரு கிளென்சிங் ரிச்சுவல் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா அவங்க உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டிவைன் எனர்ஜியோட பெரும்பாலுமே அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கும்போது அதுதான் இருக்கும். அதை தாண்டி பெருசா அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒரு எண்ணங்களை அதை கொண்டு வர விடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அவ்வளவு அர்ச்சனைகள், அவ்வளவு பூஜைகள், மற்ற விஷயங்கள், அந்த ஒரு சிலையானது, அந்த ஒரு தெய்வமானது அந்த அளவுக்கு அங்க வந்து உயிர்ப்புடன் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். வைபோட இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து நம்ம அவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். அவங்க வந்து அதை தண்ணி எடுத்து தெளிச்சு தெரிக்கிறது யாருமே வந்து ஜாதி மதம் பார்த்தோம் அந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லை. இதுதான் இந்த ரிச்சுவல். அவங்க நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொருத்தருக்கும் அதை அவங்க ஒவ்வொருத்தருமே விலக்கி சொல்ல முடியாது. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ள வரது கூட நான் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டு போகிறோம் இல்லையா, நம்ம செருப்பு ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு எதிர் வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீட்டுக்கு வெளியிலேயே வைக்கிறோம். அப்படியே வீட்டில் அந்த ஷூஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம போய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அது எல்லாத்தையும் டோட்டலாக அது கேரி பண்ணிடும். ஸோ அப்போ வந்து ரெகுலராகவே நமக்கு ரொம்ப நல்ல வைபோடு இருக்கணும்னா செருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம கிளீன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஆமாம், நம்ம வெளியில் இதை போட்டுட்டு போகிறோம், வீட்டுக்கு வெளியில் தான் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோன்னா செருப்பாகட்டும் ஷூ ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அது கேரி பண்ணிக்கும். நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமல் அப்படியே நமக்கு போயிட்டு இருக்கோம். நான் வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன், சாமி கும்பிட்றேன் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், அதனால எனக்கு வந்து எல்லாமே அது இதாக இருக்குமா, ஏன் இப்போ எனக்கு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஒன்றில் அந்த இடம் அப்படின்றது அந்த பஞ்சபூத சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ஒவ்வொரு சக்தியுமே அதை தேக்கி வைத்திருக்கும். அதுதான் நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நல்லதாக மாற்றுறதுக்கோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் எதர் ஒரு வீட்டில் வந்து நல்ல பணம் எல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வருது, உடம்பு சரியில்லாமல் வரல, பணம் எல்லாம் இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குது, பட் வந்து ஒரு பிணக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஆறுது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, க்ளோஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ரியலாக வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் கிடையாது, அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் இடத்த மாற்றி போடுறது, வீட்டை வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன், இது எல்லாமே அதுதான். ஸோ அப்போ அந்த பழைய எனர்ஜி, ஏன்னா நம்மளுடைய அஷ்ட திக்குகள்லையுமே இது சேர்ந்துருக்கும். ஸோ அப்போ அந்த அஷ்ட திக்குகளில் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில், அதனால நான் வந்து ஏதாவது ஒரு தூபம் போடும்போது கூட என் வீடியோஸில் அஷ்ட திக்குகள்லையும் காட்டுங்க, அது ரொம்ப மெயின். ஒவ்வொரு கார்னர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறது அந்த கார்னர்ஸில் தான் அந்த பூத பிரேத பிசாசங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இப்போ ஒரு விஷயத்தில் ஒரு சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயிலில் போய் நீங்கள் பண்ணீங்கன்னா பூத பிரேத பிசாச ஷாகினி டாகினி இப்படி வரும் இல்லைன்னா எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் எனர்ஜியை நம்ம சொல்லும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மை சூழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம வந்து பித்ருக்கள் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது கூட அவங்க எல்லாமே நம்ம ஒரு விஷயத்தில் தான் எல்லாமே சேர்ந்து இருக்காங்க. எதை நோக்கி நாம் போகிறோமோ அதை நாம் வசீகரிப்போம், அது நம்மை தேடி வரும் அப்படின்றது அதுதான். ஸோ ஒன்ஸ் நம்ம தாட் லெவலில் சேஞ்சஸ்ஸு, இடம் வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பிளேசஸ்ஸு ப்ளஸ் அந்த கார்னர்ஸ், இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ரொம்ப ஒரு மாதிரி கடுமையாக இருந்தால் ஓவராலாக நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் ரிச்சுவல், இந்த மாதிரி ஏதாவது பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மாற்றிட்டு ரொம்ப நாளாக இப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா பெயிண்டிங் சேஞ்ச் பண்ணுறது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப காலமாக அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையில் அவங்க இடத்த மாற்றி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு எது லக்கி டைரக்ஷன் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது லக்கி டைரக்ஷன் தெரிஞ்சிடும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபீமேல் வந்து அவங்க லீட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்குமே. அவங்க வந்து எய்தர் அவங்க ஏர்னிங்காக இருந்தாலும் இல்லைனாலுமே அவங்க ரொம்ப லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மதுரையாக இருக்கும். ஆமாம், மதுரையாக இருக்கும். அதான் மதுரையாக இருக்கும். அல்லது வந்து இப்போ என்னென்னா ஒரு சில இடத்துல சிதம்பரமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்த்தோம்னா அதுவே மெயினாக நமக்கு இந்த ஒரு அவங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு பலம் இருக்கும், திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திக்பலம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்தான பலம், திக்பலம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதையெல்லாம் பார்த்து அவங்க கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த ரூம்ஸாவது அவங்க செட் பண்ணிட்டாங்க. சொந்த வீடு வாங்கியாச்சு, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடம், அவர்கள் அமரக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமாவது அவங்க அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இது நம்ம ஹெல்த் லெவல்லையுமே, தாட் லெவலில் மட்டும் இல்லை, ஹெல்த் லெவல்லையுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எண்ணங்கள் வந்து அந்த தாட்ஸ் தான் வந்து நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவா ஆச்சுன்னா எல்லா விஷயங்களும் நமக்கு அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஆனால் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா செருப்பு ஷூ எல்லாம் அந்த ஆங்கிள் யோசிக்கவே மாட்டோம். பட் நீங்க சொன்ன ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. அது உண்மையாவே அது ரொம்ப பெருசா பலன் தரக்கூடியதா இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எண்ணங்கள் அப்படின்றது ஏன் அதுக்கு அவ்வளோ நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு எண்ணங்களுக்கு நம்ம இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா, எண்ணங்கள்ங்கிறது நம்ம மூச்சை போல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம அறியாமலே நமக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்னு. இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ நம்ம பிரெத் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஸ்டார்ட் வாட்சிங் யுவர் பிரெத். நீங்கள் வந்து மூக்கு நுனியில் கவனம் வைங்களேன். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மூக்கு நுனியில் கவனம் வச்சு பாருங்களேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எதுவும் எண்ணங்கள் வந்துதா? மூக்கு நுனியில் வரல இல்லை. பிரெத்தை வாட்ச் பண்ணோன்னா எண்ணங்கள் நின்றோம், எண்ணங்களே வராது. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது.
ஓகே. நீங்க கான்சன்ட்ரேஷன் நீங்க வந்து அங்க அதை பார்க்கலைனாலும் சரி. ஆமா கரெக்டா போதா இல்ல அந்த பிரெத் நீங்க வந்து அந்த கரெக்டா போகுதாங்கிறது கூட அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம வந்து பண்றோம்னா ஒரு 10-20 செகண்ட்ஸ் தான் அந்த கரெக்டா போகுதான்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது போகிறத நம்ம வந்து கவனிக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் ஆக்சுவலி. நம்ம எண்ணங்களை நிறுத்துவதற்காக செய்யக்கூடிய மெடிடேஷன். மூக்கிலேயே இருக்கு. ஆமா, நமக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அதை டக்குன்னு நிறுத்தணும்னா அது ரொம்ப சிம்பிளா பண்றதுனா இந்த மாதிரி பண்ணலாம். இதை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணலாம். அனப்பன் சத்தின்னு சொல்லுவோம். இதை மல்டிபிள் டைம்ஸ் ஒரு இதில் பண்ணிட்டே இருக்கலாம். பெரிய ஒரு சித்தர்கள், சித்த பெருமக்கள், மற்ற விஷயங்கள், அந்த மெடிடேஷன் குருஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசிக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இதில் பேசிக்காக ஃபாலோ பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கைகூட முடியும். அலைபாய்கிற எண்ணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அலைபாயிறது எனக்கு டக்குன்னு நிறுத்தணுமா அப்படின்னா, இது நம்ம ரூட் காஸ்ட்லேருந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக இருந்தது அப்படின்னா, நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே டைவர்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நம்ம டைவர்ட் ஆகிறோம் இல்லையா. வெளியில் போகிறோம், நிறைய எனர்ஜிஸ். ஒரு சில இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே உட்காரவே பிடிக்காது. போயிட்டோன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட இந்த இடத்துல வேண்டாம், ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வெளியில் போய் பேசிக்கலாமா அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு சில இடங்களில், ஒரு சில வீடுகளில், ஒரு சில அசோசியேஷன்ஸ் நமக்கு இருக்காது. அட்லீஸ்ட் அந்த இடத்துல நம்ம வெளியில் போயிட்டோம்னா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு விஷயமா பேசுவோம். வேற ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே சே அப்படின்ற மாதிரி வந்துட்டோமா அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் டே அவங்க திரும்ப வீடை ஸ்டார்ட் பண்ற, வீட்டிலேருந்து வெளியில் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இத்தனைக்குமே இதெல்லாம் தான் காரணம். அப்பா, ஆனா மெடிடேஷன்ங்கிறது ஏன்னா எண்ணத்தை வந்து ஒரு இடத்துல கூச்சு மைண்ட் பிளாங்க் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராக்டிஸ். ரொம்ப ரொம்ப பெரிய. எதுவும் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறப்ப தான் 1000 விஷயம் நம்ம யோசனைக்கே வரும். ஆனா ரொம்ப அழகா ஒரு நிமிஷத்துல அதை புரிய வச்சுட்டீங்க. ஓ மை காட், அப்படி இருக்கு. சிம்பிளா இருக்கும். நம்ம ஏதாவது நீங்க கூட ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் ஏதாவது பெருசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியோ, அல்லது நம்ம ஏதாவது கோல் செட்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுனாலும் இதை நம்ம கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கோல்ஸ் பத்தி நம்ம நினைச்சோம்னா தானா அது நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இப்போ எல்லாம் ஏஐ கொடுக்குற மாதிரி என்னென்ன விஷயமோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்து கொடுத்துரும். நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் போகணும் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கிறது. ஸோ அத்தனை விஷயங்களும் எடுத்து கொடுக்க முடியாமல் நம்மளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். அதனால நம்ம சைலண்டாக உட்காந்துட்டு அந்த பிரெத் வாட்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் பண்ணினோம்னாலே ரொம்ப ஒரு 1 minute அப்படிங்கிறது வந்து ஒரு 5 minutes தான் நம்ம வந்து எடுத்துக்கிறது. ரெகுலர் ப்ராக்டிஸாக டெய்லி ஒரு 5 minutes 10 minutes அது ஒரு பெரிய பிளிஸ். அதுக்கப்புறம் நம்மளால் அதை விட்டு போக முடியாது. நிறைய அதுலேயே நம்ம வந்து ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு ஹேபிட் ஆகிடும் நமக்கு. அங்கே இங்கேருந்து போகும்போது மூக்கை தான் முதல்ல மெடிடேஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போவோம். காரில் போகும்போது செஞ்சிட போறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த சந்திச்ச அந்த நேரம். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நமஸ்காரம்.